அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் நம்ம டிஎன்பிஎஸ்சி அப்கமிங் ஏஇ 2026க்கு நடக்க போகிற எக்ஸாம்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸில் நமக்கு சிவில் இன்ஜினியரிங்க்கு நியர்லி 140+ வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதில் ரெக்ரூட்மெண்ட்டில் எக்ஸாம் டேஷ்போர்டு இருக்கும். அந்த டேஷ்போர்டில் எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் லைவில் இருக்கோ அது வரும். நமக்கு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் நம்பர் 4 சரிங்களா. ஸோ இதில் நமக்கு தேவையானது அப்ளிகேஷன்ஸ் அதில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரு ரிவைஸ் பார்த்துக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனில் நமக்கு தெரிய வேண்டியது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 25 May 20 வந்தது. 27/5 அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி எக்ஸாம் இன்றைக்கி 8 டேட் 8 25/6 நம்ம June 25 நம்ம அப்ளை பண்ணி முடிக்கணும். கரெக்ஷன் விண்டோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் மெயினாக நம்ம இப்போ என்னென்ன சப்ஜெக்ட் கோட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. பேப்பர் 2ல் இந்த எல்லா டெக்னிக்கல் பேப்பரும் இருக்கும். அதில் சிவில் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்ட் 398 சப்ஜெக்ட் கோட் 398 தான் சிவில் இன்ஜினியரிங்க்கு உரியது. ஸோ இதில் நமக்கு இது சப்ஜெக்ட் கோடு நமக்கு வரும். எக்ஸாம் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் டேட் இல்லாமல் நமக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு குறைஞ்சபட்சம் 2.5 மாதங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானர் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் டேட் 3/8 ஆகஸ்ட் 3 எக்ஸாமு. ஸோ ஆகஸ்ட் 3 ஒரு வேளை இல்லை அப்படின்னா அதுக்கு தாண்டி தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் எக்ஸாம்ஸ் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எதுவும் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னா அதை பண்ணிடுங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களோட அட்ரஸ், டாக்குமெண்ட்ஸ், அதோட சர்டிஃபிகேட் ப்ரூஃப்ஸ், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதை அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேக்கன்சிஸ். ஸோ வேக்கன்சிஸில் அந்த வேக்கன்சிஸ்க்கு எந்த சப்ஜெக்ட் கோட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் மேட்ச் பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணும்போது அது தானாகவே வருது. ஸோ இப்போ பாருங்கள், இதில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் வாட்டர் ரிசோர்ஸ் அப்படிங்கிறதும் அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் இது போஸ்ட் கோடு. போஸ்ட் கோட்னா டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தெல்லாம் இந்தந்த போஸ்ட்டுக்கு எங்களுக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உரிய ஏஇ சிவில் அப்படின்னா அதுக்கு தனி போஸ்ட் கோடு இருக்கும். ஆனால் எல்லா போஸ்ட் கோடுக்கும் சேர்ந்து ஒரே எக்ஸாம்ஸ் தான் நடக்கும். சரிங்களா. ஸோ ஒரே டெக்னிக்கல் பேப்பர் 2 எல்லாத்துக்கும் காமன் தான் நமக்கு. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 1656, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 3230னா ஒரே எக்ஸாம் தான் நடக்கும். நம்ம கவுன்சிலிங்கில் நமக்கு எந்தெந்த சீட்ஸ் வேக்கன்சியாக இருக்கோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணிடணும். சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் கார்பரேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் அப்படின்னா இதில் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கோடு, சப்ஜெக்ட் கோடு ஒரே கோடு தான் நமக்கு. ஸோ இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் அப்ரண்டிஸ் எக்ஸாம்ஸ் அண்டு அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கிற சிலது தேவைகள் இருக்கும். அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஏஜ் லிமிட் நமக்கு தெரியும். ஏஜ் லிமிட் ஃபார் அதர் தென் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி வெறும் அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட்டு. மற்ற எல்லாருக்குமே ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இட் இஸ் 58 நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜ் தான். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது ஃபார் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி. ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு பாருங்கள் 32 ஏஜ் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 50. ஓகேங்களா. ஸோ இதில் ஏஇ சிவில் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் அதர் தென் ஜென்ரல் கேட்டகரி. இப்போ குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் must possess BE degree in civil engineering or civil and structural engineering, must have passed in section A and B of institution examination AME exams. Other things being equal, preference shall be given to those who have undergone 1 year apprenticeship training. இது only preference தான். ஒரே ஸ்கோரு ஒரே கட் ஆஃபில் இருக்கும்போது அதர் திங்ஸ் பீயிங் ஈக்குவலாக இருக்கும்போது இதை பார்ப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குரிய ப்ரிஃபரன்சஸும் இருக்குது. சரிங்களா.
இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 3368க்கும் பிஇ டிகிரி சிவில் இன்ஜினியரிங். 3230 வந்து மஸ்ட் பொசஸ் சிவில் இன்ஜினியரிங். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 1660 பிஇ டிகிரி சிவில் இன்ஜினியரிங். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மஸ்ட் பொசஸ் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங். அசிஸ்டன்ட் மேனேஜர் மட்டும் பாருங்கள், must have BE BTech degree with overall first class or equivalent cumulative grade point average in civil engineering or civil and structural engineering. மற்ற இதுலேயுமே வந்து சிஜிபிஏ பற்றியோ நமக்கு என்ன கிளாஸ் பற்றியோ இருக்கிறது கிடையாது. இதில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இதில் எந்த சப்ஜெக்ட் கோடுக்கு என்ன போஸ்ட் கோட் அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து ஃபிட்னஸ் மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் விஷன் ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் இருக்கணும். ஜென்ரலாக இருக்கிறது தான். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இந்த வட்டம் கேட்குறாங்க. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஃபார் டிஃபெக்டிவ் விஷன் மட்டும் கிடையாது. இந்த போஸ்ட் தட் இஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் இருக்குல்ல, இந்த போஸ்ட் கோட் சப்ஜெக்ட் கோட் 3811 வந்து நமக்கு வரும். இந்த போஸ்ட் கோடுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3811 பாருங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பாருங்கள். அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் 2 வேக்கன்சி தான். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும். பட் மற்ற இதுக்கு வேண்டாமா அப்படின்னா அது அப்ளை பண்ணும்போது அதில் ஒரு இஷ்யூ வருது. என்னங்கிறத பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இது போக அனெக்ஷரில் இருக்கிற நம்ம ஃபோட்டோஸ், இது வந்து எக்ஸாம்ஸ் பாருங்கள். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 கொஷின்ஸ் வரும். அதில் வந்து எலிஜிபிலிட்டி மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து 60 மார்க்ஸ் நம்ம எடுக்கணும். 150க்கு 60 மார்க்ஸ் எடுக்கணும். ஓஎம்ஆர் டைப்பு. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், நம்ம டெக்னிக்கல் மட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வரும். ஜிஎஸ் அண்ட் மென்டல் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி 75 + 25 ஒரே இதாக இருக்கும். 150 கொஷின்ஸ், 135 மார்க்ஸ் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸு. ஸோ அதர்ஸ் பீயிங் 180. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்கிறேங்க, ஸோ இந்த மார்க்ஸு இந்த 135 180 அப்படிங்கிறது இதில் வராது. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஒன்லி ஃபார் எலிஜிபிலிட்டிக்கு மட்டும்தான். இந்த 135ங்கிறது மிச்சம் இருக்கிற இந்த 450 மார்க்ஸுக்கு. இந்த டோட்டல் 450 மார்க்ஸுக்கு மினிமம் வந்து நமக்கு 180 எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் டு பேப்பர் பாருங்கள். சிவில் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன சப்ஜெக்ட் போஸ்ட் கோடு. சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 398 இருக்கா, இந்த சப்ஜெக்ட் கோடு எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ இந்த தடவை தான் இந்த டேபிளேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் அதுக்கு முந்தினதுலேருந்து கொடுக்கல. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலில் வந்து இந்த கோடு எல்லாமே வரும். நீங்கள் ஒன்ஸ் சிவில் இன்ஜினியரிங்னு உங்கள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கனாலே இந்த போஸ்ட் கோடு எல்லாமே வந்துடும். அப்படி வர்றதுனால இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவிலும் அதில் இன்வால்வ்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை நான் வந்து அப்ளை பண்ணுற இதில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது தான் ஹவு டு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்து உங்களுக்கு டெமோவே காமிக்கிறேன். ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ இந்த சைஸில் இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3.5 by 4.5. அதில் 1 சென்டிமீட்டருக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து அட்டாச் பண்ணிடணும். ஸோ ஒன்று நீங்களே இது கேன்வா அந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பில் பண்ணிடலாம். இல்லைனா நமக்கு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட அந்த மாதிரி சொன்னோன்னா அவங்க எடுத்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த சைஸும் பார்த்துக்கோங்க. சைன் வந்து 10 to 20 KB. அதோட ஃபைல் சைஸ் வந்து signature.jpgன்னு சேவ் பண்ணியிருக்கணும். ஃபோட்டோகிராஃப் வந்து 20 to 50 KBயில் இருக்கணும். photograph.jpg வேறு எதுவும் நேம் சர்நேமோ வேறு எதுவும் நேம் கொடுத்துறாதீங்க. ஸோ பட் இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லாட்டாலும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ சென்டர்ஸ் இதெல்லாம். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பண்ணிட்டோன்னே விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்குல்ல, அதில் போங்க. அப்ளை நவ். ஸோ இதில் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கணும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அதில் வந்து ஃபஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயிலில் நம்ம என்ன ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறத நோட்டிஃபிகேஷன் படிச்சிட்டோமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துடணும். அடுத்து அந்த ஃபோட்டோகிராஃப் அண்ட் சைன் அப்டேட் பண்ணி ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற டேட்டும் டேட் ஆன் விச் த ஃபோட்டோ டேக்கன் இந்த ஸ்டூடியோவும் ஒரே டேட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
ஸோ அதை ஃபிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓடிஆரில் நீங்கள் சப்மிட் பண்ணது இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. அட்ரஸ் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் கோட் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோமா, இல்லை பாருங்களேன், இந்த அசிஸ்டன்ட் மேனேஜரும் சேர்ந்தே வந்துடும். சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் கோட் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கீழே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே அந்த சப்ஜெக்ட் கோடுக்கு என்னென்ன போஸ்ட் கோட் இருக்கோ அது எல்லாமே சேர்ந்து வந்துடும். அப்படி இருக்கும்போது நமக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு தேவையான ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் நமக்கு வந்துடும். ஸோ மற்றபடி நம்மளோட எபிலிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாமே அது வந்துடும். முன்னாள் இராணுவத்தில் நம்ம என்னென்ன கன்செஷன் வாங்குகிறோமோ அது வந்துடும். அடுத்து இருக்கிறதும் எக்ஸ் மிலிட்ரி, டிஸ்குவாலிஃபிகேஷன், கிரிமினல் கேஸ், அது எல்லாமே நோ கொடுத்துருங்க. சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் கோட் 398 அதுக்குரிய எலிஜிபிலிட்டிஸை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங்கா, பாஸ்ட் இன் செக்ஷன் A and B ஆஃப் AME எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா, இல்லை சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்கும், அதை முடிச்சிருக்கீங்களான்னு கேட்கும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஜி டிகிரி இருந்தால் பிஜி டிகிரி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் கீழே ஆப்ஷன் வந்துடும். ஸோ இந்த என்னென்னைக்கு எக்ஸாம் நீங்கள் எழுதுனது, எக்ஸாம் ரிசல்ட் டேட் வந்து நீங்கள் கூகுளில் போய் இந்த இயர் 2004 தமிழ்நாடு SSLC ரிலீஸ் டேட்டுன்னு இருக்கும். அப்படி இல்லாட்டி உங்கள் மார்க் ஷீட்லேயே கீழே வந்து ஒரு சீரியல் நம்பரோட ஒரு டேட் இருக்கும். அந்த டேட்டு தான் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன டேட் இருக்கும். ஸோ ஒரு தடவை நீங்கள் எதுக்கும் நெட்டில் கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிடுங்க. SSLC, அதே மாதிரி HSC, டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், பிஜி டிகிரி நான் இருக்கிறது போட்டிருக்கேன். ஸோ இதில் விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்காங்கிறத போட்டுக்கோங்க. தட் இஸ் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கா, நைட் பிளைண்ட்னஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கன்டினியூ பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் இன்டர்ன்ஷிப் அந்த போஸ்ட் கோட், சில போஸ்ட் கோடுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்காங்கிறது தேவைப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நோ கொடுத்து நோவா எஸ்ஸாங்கிறத கொடுத்துருங்க. அடுத்து தமிழ் PSTMக்கு அப்ளை பண்ணுறீங்களா, அதை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, ஆப்ஷன் கொடுக்குறீங்களான்னு கேட்கும். அது இல்லைன்னு சொல்லிடுங்க. ஃபீஸ் கன்செஷன் இருக்கான்னா இல்லைன்னா இல்லை, எஸ் கொடுத்துருங்க. இப்போ சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும். இப்போ அதில் எதெல்லாம் மேண்டேட்டரி சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு பாருங்கள். கம்யூனிட்டி, SSLC, HSC, டிகிரி, எவிடன்ஸ், ஐ ஃபிட்னஸ். இப்போ ஐ ஃபிட்னஸ் மேண்டேட்டரி காமிக்குது. இப்போ ஐ ஃபிட்னஸ் இருந்தால் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு கீழே அடுத்த டாக்குமெண்ட்டு போகும். சரிங்களா? ஸோ அதனால் ஐ ஃபிட்னஸ் கண்டிப்பாக வேணும். ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக பேமெண்ட்டுக்கு வந்து போயிடும். சரிங்களா? நான் ஐ ஃபிட்னஸ் வாங்கலை. ஃபைனலாக ப்ரிவ்யூ வரும். ப்ரிவ்யூக்கு அப்புறம் டேரெக்டாக ப்ரிண்ட் கொடுத்துக்கலாம், பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ இதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ நமக்கு வந்து மொபைல் ஆப்பில் சத்யா அகாடமி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் அந்த மொபைல் ஆப்பில் வந்து டெஸ்ட் சீரியஸ் அண்ட் TNPSC JDOக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. இதை வந்து நான் இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்கிற பேஜ் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் மொபைலில் போய் சத்யா அகாடமி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து கோர்சஸ் வரும். அதை நான் ஃபோன் நம்பர் கொடுத்து ஆப் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன கோர்சஸ் அவைலபிள் கோர்சஸ் இருக்குங்கிறது வரும். ஸோ அதில் இப்போ ஆன்கோயிங் பேட்ச் என்னென்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, TNPSC AEக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. தென் JDOக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸில் ரெக்கார்டட் வீடியோஸ் 200+ வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ கிளாஸ் வீடியோஸ் எல்லா சப்ஜெக்ட் வைஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் JDOக்கு. ஸோ இதுக்கு AE டெஸ்ட் சீரீஸும் கரண்ட்லி ஷெட்யூல் படி போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா 9994548417 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே சப்ஜெக்ட் வைஸாக இருக்கும். ஸோ 5th யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறோம் நாளைக்குலேருந்து. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து டெஸ்க்டாப்லேயும் பார்த்துக்கலாம் அல்லது மொபைல் ஆப்லேயும் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ ஆப்பில் தான் மெயினாக இது விசிபிளாக இருக்கும். டெஸ்க்டாப்லேயும் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபுல் டீட்டெயிலாக எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எந்த டாப்பிக்குமே மிஸ் ஆகாமல் எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுபோக டெஸ்ட் சீரீஸ் AE டெஸ்ட் சீரீஸும் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் எக்ஸாம் எழுதுகிறவங்க, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் TNPSC எக்ஸாம்ஸ் படிக்கிற எல்லாருக்கும்
இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் இல்லை டெஸ்ட் சீரிஸ் தேவைப்படுறவங்களுக்கு வந்து நம்ம சேனலோட லிங்க்கு, இந்த மொபைல் ஆப்போட லிங்க்கு இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்ஸுக்கு ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதோட அனெக்ஷரில் இருக்கும் உங்களுக்கு ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஸோ இது வேக்கன்சி, கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி இது. இப்போ ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 133 இருக்குது. ஃபார்ம் ஃபார் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆப்தமாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வாங்கிட்டு வரணும். சரிங்களா? ஸ்பெஷலிஸ்ட் இன் ஆப்தமாலஜி, அவங்க சைன் சீல் வச்சு கொடுப்பாங்க. அங்கே தான் நீங்கள் வாங்கணும். கண்டிப்பாக இது அப்லோட் பண்ணுற கண்டிஷனில் தான் நம்ம சிவில் இன்ஜினியரிங் போஸ்ட் கோட்டில் இருக்கோம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.